புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள பாரத மிகுமின் நிறுவனத்தில் கடந்த 2 மாதங்களில் 266 தொழிலாளர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் திருமயத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு பாரத மிகுமின் நிறுவனம் தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியின் போது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் இதை தொடங்கி வைத்தார். 40 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் பவர் பிளான்ட், பைப்பிங் பிளான்ட் அமைக்கப்பட்டு பெல் நிறுவனத்தின் ஒரு பிரிவாக செயல்பட்டு வருகிறது. இங்கு அனல் மின் உற்பத்திக்கு தேவையான முக்கிய பாகமான பைப்புகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியில் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதால் விருப்பத்தின் அடிப்படையில் 266 பணியாளர்கள் 2 மாதத்தில் பணியிட மாறுதல் செய்துள்ளனர். பணியாற்ற விரும்புகின்ற தொழிலாளர்களுக்கு பணியிட பாதுகாப்பை இந்த நிர்வாகமும் அரசும் உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்ற பள்ளி, குடியிருப்பு உள்ளிட்டவற்றை இந்த நிர்வாகம் சரி செய்ய வேண்டும். எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணுங்கிறது தான் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளாக இருக்குது. கூடுதலாக இங்கே தோமுசா, தமிழ்நாட்டில் பெரிய ஆட்சியாக பண்ணிகிட்டு இருக்க தோமுசா இருக்கிறாங்க, சிஓடி இருக்கிறாங்க, ஏடிபி இருக்கிறாங்க, பிஎம்எஸ் இருக்கிறாங்க. எல்லா தொழிற்சங்களுடைய நிலைப்பாடும் இதுதான். இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும். அது பூர்த்தி ஆனிச்சுன்னா இங்கே எங்களுடைய வாழ்வாதாரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நிரந்தர பணியாளர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பணி மாறுதல் பெற்றதால் அந்த இடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பொதுத்துறை நிறுவனமான பெல்லில் நிரந்தர வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியமர்த்துற சூழ்நிலையில் இது நிரந்தர வாய்ப்புன்றது எதிர்கால தலைமுறைக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதனால் வருங்காலங்களையாவது இனிமேலாவது எந்த அரசுகளாக இருந்தாலும் நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த சிஐடி தொழிற்சங்கத்தோட இந்த பிரதானமான கோரிக்கை. தொழிலாளர்களுக்கு பணியிட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பு மற்றும் அவர்களது குழந்தைக்கான கல்வி உள்ளிட்டவற்றை செய்து தர வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.